ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி தான், பட் டிசைன் மட்டும் வேறு. அதே மாதிரி ஒரு குட்டி பிள்ளைக்கு ஒரு பட்டு பாவாடை சட்டைக்குரிய டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரியே ஜுவல்லரி மாடல் செட். இந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளையோட குட்டி பிள்ளைன்றதுனால இதில் வந்து இன்னுமே கொஞ்சம் ஒர்க்கை வந்து மினிமைல் பண்ணியிருக்கிறேன். குட்டீஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஜுவல்லரி செட் மாடலும் போடணும். அவைகள் குட்டியாக இருக்கைக்கில் நீங்கள் வந்து ப்ராடான ரொம்ப அகலமான டிசைன் போட்டிங்கன்னா அது பிள்ளைக்கு வந்து மேட்சாக இருக்காது, பிள்ளையோட பாடி ஷேப்புக்கு வந்து மேட்சாக இருக்காது. ஸோ அவங்களுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அகலத்தையுமே வந்து குறைச்சி கொள்ளணும். இதில் வந்து என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறோம்னா, ரொம்ப சிம்பிளான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணி ரொம்ப எலிகண்டான டிசைனை வந்து கொண்டு வந்திருக்கிறேன். என்னென்ன மெட்டீரியல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4mm beads and sugar beads and square shape குந்தான் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் 3 லைன் ஆஃப் ஜரி த்ரெட்டு போட்டுட்டு அதுக்கு பிறகு ஆல்டர்னேட்டிவாக சுகர் பீட்ஸ் அண்ட் 4mm பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஒரு 1 லைன் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டோம். இது தனியாக போட்டாலே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதோட வந்து இது ஜுவல்லரி செட் மாடல்ன்றதுனால இதோட என்னது நான் சேர்த்துருக்குறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஷேப் குந்தான் ஸ்டோனை வந்து இதோட சேர்த்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சென்டரில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம 4mm பீட்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண போகிறோம். இது வந்து ஃபைனல் லுக் வந்து ரொம்ப எலிகண்ட் அண்ட் கிராண்டாக இருக்கும். இந்த டிசைன் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு half a day கூட தேவை கிடையாது. ஒரு 1 hourலேருந்து ஸ்பீடாக போகிறீங்களா 1 hour கூட தேவை கிடையாது. இப்போ தான் ப்ராக்டிஸ் தொடங்கியிருக்கிறீங்களாண்டா ஒரு 2 hours நீங்கள் இதை வந்து போட்டு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கூட இதை வந்து போட்டு ஈஸியாக முடிச்சிடலாம். ரொம்ப எலிகண்டாக இருக்கும். பட் ஆனால் லுக் வந்து ரொம்ப எலிகண்ட் அண்ட் கிராண்டாக அவங்களுக்கு கொடுக்கும். பட் இதுக்கு அதே மாதிரி தான் கைக்கு ஸ்லீவுக்கு வந்து டிசைன் போட போகிறதில்ல, நெக்குக்கு மட்டும்தான், நெக் லைனுக்கு மட்டும்தான் வந்து டிசைன் போட போகிறேன். ஓகே, இந்த குந்தான் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணி முடித்தோன்னே இதோட லுக் வந்து இப்படித்தான் இருக்கும். எப்போயுமே ஸ்டோன்ஸையோ எதுனாலுமே நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா பேஸ்ட் பண்ணி காய விட்டதுக்கு பிறகு தான் ஸ்டிச் பண்ண தொடங்கணும். இல்லாட்டிக்கு என்ன செய்யும், கொஞ்சம் மூமெண்ட் வந்து அசைவை கொடுக்கும். ஸோ ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. எப்போவுமே ஃபினிஷிங் லுக் உங்களுக்கு நீட்டாக வேணுமென்றாலே சின்ன மைன்யூட்டான விஷயத்துலையுமே வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங் வந்து எப்போவுமே கிடைக்கும். ஸோ இதுதான் லுக். இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இப்போ வந்து 4mm பீட்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி கேப்பை வந்து ஃபில் பண்ணுறேன். கேப் ஃபில் பண்ணினோன்னா அழகான ஒரு ஹாரம் மாடல் வந்து நமக்கு கிடைச்சிடும். இந்த டிசைன் போட்டுட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸை வந்து லுக்காக போட்டுட்டு போவேக்கில் எந்த விதமான ஜுவல் செட்டும் போட வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படி உங்களுக்கு நெசசரியாக தேவைப்பட்டுச்சுன்னா குட்டி நெக் பீஸ், நெக்கை ஒட்டி ஒரு குட்டி நெக் பீஸ் மட்டும் போட்டாலே போதும். இது வந்து அவ்வளோ அழகான ஒரு எலிகண்டான லுக்கை வந்து கொடுக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய வீடியோக்கு எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் கிளாஸஸ் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் அவைலபிள். அதையும் நீங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமெண்டா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் மெட்டீரியல்ஸோடு சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவோம். கிளாஸஸ் ஆர் கோயிங் ஆன். ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணுமென்றாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்சால் நீங்கள் எந்த டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ்மே வந்து அரேஞ்ச் பண்ணுவேன். அண்ட் நாங்கள் வந்து இப்போ என்னென்னலாம் செஞ்சோன்ட்ருக்கிறோம்னா, பல்க் ஆர்டர்ஸ், அதாவது ஃபங்க்ஷன் பல்க் ஆர்டர்ஸ் எடுத்து, அதாவது செரிமனி ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன் அண்ட் எனி பர்த்டே ஃபங்க்ஷன், பர்த்டே பார்ட்டிஸ் அண்ட் சம் எனி ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து என்ன செய்கிறோம்னா பல்க் ஆர்டர்ஸ் எடுத்து அவைகளுக்கு தேவையான டிசைனில் அவைகளுக்கு தேவையான கலர்ஸில் நம்ம கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறோம். சாரீஸ்லேருந்து எல்லாமே. அண்ட் பாய்ஸுக்கு வந்து வேஷ்டி சட்டை அதெல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு தேவையானவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் உங்களை நாங்கள் ரீச் அவுட் பண்ணுவோம். ஓகே, ஃபைனல் லுக் வந்து இதுதான். அவ்வளோ அழகான ஒரு லுக் வந்து கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து முட்டாஸ் வந்து என்ன செய்ய போகிறோம்னா, அந்த ஸ்கொயர் ஷேப் குந்தான் ஸ்டோன் யூஸ் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே எப்பயும் போல் குட்டி குட்டியான ஒரு பீட்ஸ் ஒர்க் வச்சு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் வந்து
முட்டாசுரிய ஒர்க். ஓகே, உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன்ஸ் போடணும், இல்லை ஆரி ஒர்க்ஸ் போடணும், ஸ்மால் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணணும், ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்ணணும், ஒரு எனி மாடர்ன் டாப் ஸ்டிச் பண்ணணும், ஒரு எனி திங் ஸ்டிச்சிங்கில் வந்து எனி திங் என்ன வேணுமென்றாலும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் பொட்டிக் ஃபினிஷிங்கோட அமௌண்ட் வந்து பொட்டிக் அமௌண்ட் இல்லாமலுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து உங்களுக்கு நாங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுப்போம். அண்ட் இந்த ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணதுக்கு பிறகு 4mm பீட்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இதுக்கு ஒரு ஃபினிஷிங் லுக்கை வந்து கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு பொட்டு மாடல் ஒரு ஜிமுக்கா மாடலில் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இப்படி ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து ஒரு அழகான பொட்டிக் மாடலாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அண்ட் இதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன குயரிஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய வீடியோஸை இவ்வளோ நாளும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதே போல் எப்போவுமே என்னுடைய வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டிசைன்ஸ் வேணும், ஏதாச்சும் ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணி இந்த டிசைன் எப்படி போடுறது அப்படின்ற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்டான வீடியோஸ் வேணுமெண்டா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோஸும் உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஓகே, அண்டு இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக். கீழே வந்து ஃப்ரில் வச்சுருக்கிறோம், நெக்லைன் வந்து ஜுவல்லரி ஹாரம் மாடலில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம், ஸ்லீவுக்கு வந்து பார்டர் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கிறோம், டாசல்ஸ் வச்சுருக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை வீடியோஸ்.